அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து, யா ரசூலுல்லாஹ், என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் சேருக்கும் காரியங்களை சொல்லித்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் எப்படி கேட்டார் அப்படின்னா, வேக வேகமா அவசர அவசரமா வந்து கேட்டார். அங்கிருந்த மக்கள் பேசி கொண்டாங்களாம், என்ன ரசூலுல்லாஹ்ட்ட இவ்வளவு வேகமா வந்து கேட்கிறார் அவசர அவசரமா அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அவருக்கு ஏதாவது தேவை இருக்கலாம், அவசரமா வேலை ஏதாச்சும் இருக்கலாம், விடுங்க அப்படின்னாங்களாம். சொல்லிட்டு அவருக்கு ஒரு 4 விஷயங்களை சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது, அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு எதையுமே இணையாக ஆக்காது. 2வது சொன்னாங்க, கடமையான தொழுகைகளை சரியா தொழுது. 3வது சொன்னாங்க, கடமையான ஜக்காத்தை சரியா கொடுத்துரு. 4வது சொன்னாங்க, உறவுகளை பேணி வாழு. இந்த 4 நீ செஞ்சா உனக்கு சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, சொர்க்கத்தை அடைவதற்கு நிறைய வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுல ஒன்று இந்த 4 விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்விலும் இந்த 4 விஷயங்களை நம்ம என்ன செய்யும், கையில் எடுப்போம். அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்டு பெறுவோம். அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் கிருபை செய்வானாக.